அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனின் வக்ரகதி ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் அதிரடியாக எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகின்றன, தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாகவும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ராசிக்கு பகை கிரகமாக இருக்கிறார். ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையிலும் பகை கிரகமாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமற்றவர் என்றாலும் கூட நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் அங்கு அவர் வக்ரகதியில் திரும்புவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அக்ரகதியில் தற்போது திரும்பக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தை நோக்கி நகர போகிறாருங்க. ஏப்ரல் மாதத்தில் 7ஆம் இடத்தில் அமர்கிறார். ஏப்ரலில் வக்ர நிவர்த்தி பெற்று 7ஆம் இடத்தை வலு சேர்த்து பின்னர் மே மாதத்தில் மீண்டும் வலுவாக அஷ்டமத்தில் அமருவாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அடுத்த 2 மாதங்களில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல பல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் மனித வாழ்வுல செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அனுகிரகை இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்தின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாக 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. தற்போது அஷ்டமத்தில் அவர் வக்ரம் பெறுவது முதன்மையான யோகத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மார்ச் 29ஆம் தேதி அன்று 6 கிரகநிலைகள் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்க போகின்றன. வலுவிழந்த அமைப்பில் பலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் அதற்கு பிறகு மேலும் அதிரடியாக கிடைக்கும். அஷ்டம சனியின் ஆதிக்கம் திருக்கணிதத்தின்படி துவங்கினாலும் கூட உச்சம் பெற்று சுக்கிரன் வலம் வருவதால் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவுல சிரமம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். தற்போது வக்ரகதியில் திரும்பியிருப்பது உச்ச சுக்கிரனினுடைய அதிர்ஷ்ட யோக பலன்களை முழுமையாகவே சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மனஸ்தாபம் நீங்குங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கும். குடும்பத்தில் மனதில் பல்வேறு வகையான டென்ஷன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். தடங்கள், ஏமாற்றம், தடை என இருந்து வந்த திருமண முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கைகூடும். மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை நீக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் வக்ரகதியில் திரும்பியிருக்கும் போது கர்மஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க குரு. எனவே சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக பெரிய அளவுல தடை தாமதம் என்று இருந்த பல நிகழ்வுகள் மாறுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் சாதகமாகவும் சிறப்பாகவும் கைகூடக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. எனவே சிம்மராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தை நோக்கி குரு நகர்ந்து கொண்டிருக்கிறார். பாக்கியஸ்தானத்தை நோக்கி சுக்கிரன் நகரும் வேளையில் மிக அற்புதமான நல்ல மாற்றம் உறுதியாகவே சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு ஏற்படுவதால் மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல்கள் என அனைத்துமே நீங்கி
மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் பெரிய அளவுல கட்டுக்குள் வருங்க. சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மிக பெரிய அளவுல இருந்து வந்த பாதிப்புகள் உறுதியாகவே சற்று கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் நல்ல மாற்றத்தை உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிருப்திகள் நீங்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் நிர்வாகத்தின் பங்களிப்பு, சக பணியாளர்களின் பங்களிப்பு என அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மறைமுகமாக இருந்த பல தொல்லைகள், தொந்தரவுகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு முதலீடுகளை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க. வங்கிக் கடன் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த விஷயங்கள் மிகவும் சாதகமாக கைகூடுவதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் விலகும். வரிச்சலுகை, மானிய சலுகை உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி எளிதில் பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்குங்க. புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான முயற்சிகள்ல அளவாக திட்டமிட்டு செயல்பட்டால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனால் மிகப்பெரிய அளவிலான முதலீட நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனினுடைய இந்த உச்ச சஞ்சார அமைப்பு வக்ரகதியில் திரும்புவதால் மிக சிறப்பாக உங்களுடைய தனித்திறமைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் அதிரடியாக உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவில் தடைதாமதம் என்று இருந்த பல நெருக்கடியான விஷயங்கள் மறைந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக நுணுக்கமாக செயல்படுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு என்பதை சுக்கிரனினுடைய இந்த வக்ரகதி ஆரம்பம் என்பது உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை சாதுரியமாகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகப்பெரிய அளவுல செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலை மிகவும் சாதகமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால் ஜென்மராசிக்கு அவருடைய சுப பார்வையும் நகர்ந்து வருவதால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் கனகச்சிதமாக கைகூடுவதோடு புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் தடையின்றி வெற்றிகரமாக நினைத்தபடியே தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு. மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே உச்ச சுக்கிரனின் வக்ர இயக்கத்தின் காரணமாக நல்ல பல மாறுதல் தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.